வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம் 11ஆம் அத்தியாயம் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே. அதில் வள்ளி மணாலன், விஜயவள்ளி பர்த்ரே. அதுதான் வேடிக்கை, நிஜ ஞானியுடைய வேடிக்கை. அவன் வெளியில எப்படி வேணுமானாலும் வேஷம் போடுவான், மகாவீரனாக கூட இருப்பான் என்றேனொல்லியோ. ஸ்ருங்கார நாயகனாக கல்யாணம் கார்த்திகை பண்ணி கொண்டு கூட கூத்தடிப்பான். திருச்செந்தூரில் வீர பராக்கிரமரான சூரசம்ஹாரமூர்த்தி, பழனியிலே சந்நியாசி, சுவாமிமலையில் பிரம்மச்சாரி யாயிருக்கிற குருமூர்த்தி, அவரே திருப்பரங்குன்றத்தில் தேவசேனையின் பதி, திருத்தணியில் வள்ளியையும் சேர்த்து கொண்ட இரட்டை பெண்டாட்டிக்காரர். விஜயவள்ளி என்பது வள்ளிதான். அவளுடைய பர்த்தாவுக்கு நமஸ்காரம் என்பதுதான் விஜயவள்ளி பர்த்ரே, வெற்றி வேலன் என்கிறபடி அவரோடு ஜெயம் விஜயம், விசேஷமான ஜெயம்தான் விஜயம் எப்போதும் சேர்ந்திருக்கும். அவருக்கு 2 பக்கங்களில் நிற்கிற பத்னிகளில் தேவசேனைக்கு ஜெயந்தி என்றே பெயர், மற்றவள் விஜயவள்ளி. சுப்பிரமணியரை பற்றி ரொம்பவும் ஜனரஞ்சகமான விருத்தாந்தம் வள்ளி கல்யாணம்தான். அதிலேயே பரம வேதாந்தம். இந்திரிய வேடர்களுக்கு நடுவில் சிக்கிக் கொண்டிருக்கிற ஜீவாத்மாவை பரமாத்மா விடுவித்து தன்னோடு அப்படியே சேர்த்து கொண்டு விடுவதற்கு ரூபகமாக வள்ளி கல்யாண கதை இருக்கிறது. ஒரு வேடப்பெண் பரம பிரேமையோடு பக்தி பண்ணினதற்காக சாக்ஷாத் லோக மாதா பிதாக்களின் குமாரர் தினுசு தினுசாக வேஷம் போட்டுக்கொண்டு கூத்தடித்து கல்யாணம் பண்ணி கொண்டது அவர் எப்பேற்பட்ட தீன சரண்யர் என்பதற்கு பெரிய சான்றாக இருக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து சக்தி வேலன், சத்யாயுத தர்த்ரே, பராசக்தியின் ஸ்வரூபமானதும் மகா சக்தி பொருந்தியதுமான வேலாயுதத்தை தரித்து கொண்டிருப்பவர். மாறி மாறி அவருடைய விதவித வேஷங்கள் சூராதி அசுரர்களின் சம்ஹர்த்தாவாக, உடனே தாபத்திரியம் போக்குகிற தத்துவோபதேசகராக, அடுத்தே வீரர்கள் நமஸ்கரிக்கிற மகாவீரராக, உடனேயே குருகுகன் என்ற பெருமையோடு அஞ்ஞான தமசை போக்கும் சவிதாவாக, அப்புறம் வள்ளி கல்யாண மூர்த்தியாக, இப்போது மறுபடி சக்திவேலன் என்ற வீர பராக்கிரமராக. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து தீரர், மீண்டும் காயத்ரி. தீராய, தீரன் என்றால் நாம் அஞ்சா நெஞ்சம், பலம் இவற்றைத்தான் நினைக்கிறோம். அதுவும் சரிதான். ஆனால் தீர சப்தம் தீக்ஷண்யமான புத்தியையும் குறிக்கும். மறுபடியும் காயத்ரி. காயத்ரியிலும் இந்த தீ சப்தம் வருகிறது. நம் புத்தியை பரமாத்ம தேஜஸ் தூண்டணும் என்கிற போது புத்தியை தீ சப்தத்தாலேயே சொல்லி இருக்கிறது. காயத்ரிக்கு ரூட் மீனிங் என்னவென்றால், எது கானம் செய்யப்படுவதால் கானம் செய்கிறவனை ரட்சிக்கிறதோ அது என்பதே. வேத ஸ்வரங்களை உரியபடி ஏற்றி இறக்கிச் சொல்வதே ஒரு உசந்த கானம்தான். சாமகானம் என்கிறோம். அந்த அர்த்தத்தில்தான் காயத்ரி தன்னை கானம் செய்பவரை ரட்சிப்பதாக சொன்னது. வேத ஸ்வரங்களுக்கு பதில் சங்கீத சப்த ஸ்வரங்களை கொண்டு சகல ஜனங்களும் கானம் செய்யும் காயத்ரியாக தீட்சிதர்வாள் இந்த கிருதியை பண்ணி இருக்கிறார் என்று சொல்லும்படி இதில் அந்த மகா மந்திர விசேஷங்களை வைத்திருக்கிறார். சப்தஸ்வரத்தில் ஆரம்பஸ்வரம், ஆதாரஸ்வரம் என்ன? சட்ஜம். ச என்பது அது மயூர சப்தம், மயிலின் குரல் எழுப்பும் ஸ்வரம் என்று சொல்கிறார்கள். மயூர என்றால் சுப்பிரமணியர்தான் முன்னே நிற்கிறார். மர மயூர பெருமாள்கான் என்று அருணகிரிநாதர் சொல்கிறார். ஆதார ஸ்ருதியாக இருக்கப்பட்ட ஸ்வரத்திற்கே அதிதேவதை என்றால்
அவர் சங்கீத மூர்த்தி தானே. அவருக்கு ஒரு சங்கீத காயத்ரி இருக்கத்தானே வேண்டும். தம்முடைய அனுக்கிரகத்தில் அம்சத்தில் அவரே ஒரு தீட்சிதரை உண்டாக்கி அப்புறம் அவருக்கு தாமே குருவாக கல்கண்டை வாயில் போட்டு கல்கண்டாக பாட வைத்து அப்படி ஒரு கிருதி செய்து கொண்டிருக்கிறார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து பிரம்மாவால் தொழப்பட்டவர், ஈசனுக்கு உபதேசித்தவர். நத விதாத்ரே. விதாதா என்றால் பிரம்மா. வீர நுதவில் வந்த நுதவும் இந்த நதவும் ஒன்றேதான், வணங்கப்பட்ட என்று அர்த்தம். சுப்பிரமணியரை பிரம்மா வணங்கின கதை தெரிந்ததுதான். சுவாமி அவரை பிரணவார்த்தம் கேட்க அவர் உளறி கொட்டினார். குழந்தை என்ன பண்ணிற்று என்றால் அந்த சிருஷ்டி கர்த்தாவை ஜெயிலில் போட்டுவிட்டு தானே சிருஷ்டி பண்ண ஆரம்பித்து விட்டது. சில சேத்திரங்களில் சுப்பிரமணிய மூர்த்தியின் கையில் பிரம்மாவுக்குரிய ஜபமாலையும் கமண்டலமும் இருக்கும். காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்தில் கூட அப்படித்தான். பிரம்மாவின் தொழிலை சுவாமியே நடத்திய அவசரம் கோலம் அது. அப்புறம் பரமேஸ்வரன் பிரம்மாவுக்காக பரிந்து பேசினார். அப்போது பிரம்மா சரியாக அர்த்தம் சொல்லவில்லை என்றால் சரியான அர்த்தம்தான் என்ன உனக்கு தெரியுமானால் சொல்லேன் என்றார். அதற்கு பாலசுப்பிரமணியர், இப்படி பையனை வாத்தியார் கேட்கிற மாதிரி கேட்டால் சொல்ல முடியாது. வாத்தியாரிடம் பையன் கேட்கிற மாதிரி கேளும், சொல்கிறேன் என்று கம்பீரமாக சொன்னார். மகாவீரனுக்கும் பிள்ளையிடம் தோற்றுப்போவதென்றால் மட்டும் பெருமையாகவே இருக்கும். அப்படி பரமசிவனும் சந்தோஷப்பட்டு கொண்டு புத்திரனுக்கே சிஷ்யராகி பிரணவோபதேசம் பெற்றுக்கொண்டார். அறிவை சம்பாதித்துக் கொள்வதற்கு எத்தனை தாழ்ந்தும் தழைந்தும் போகலாம் என்று லோகத்துக்கு இதிலேயே பாடம். சுப்பிரமணியரின் மகிமை நன்றாக தெரிந்துவிட்டது. பிரம்மா ஜெயிலிலேயே அவர் இருந்த திக்கை நோக்கி நமஸ்காரம் பண்ணி ரொம்பவும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். சுவாமி அவரை விடுதலை பண்ணி பழையபடி சிருஷ்டி கிருதயத்தை கொடுத்தார். இந்த கதையில்தான் அவர் குறிப்பாக பிரம்மாவால் வணங்கப்பட்டு நத விதாத்ரு ஆனது. தேவராஜ ஜாமாத்ரே. தேவராஜ ஜாமாதா இந்திரனின் மாப்பிள்ளை. முன்னையே பார்த்தோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து எல்லா உலகுகளையும் ஆண்டு அனுபவிப்பவர். பூராதி புவன போக்திரே. பூ என்றால் பூமி, பூராதி பூமி முதலிய, புவன உலகங்கள், கணக்கில்லாத லோகங்களை 14 லோகம் என்றும் அதில் கீழ் லோகங்கள் 7 போக பூமியிலிருந்து 7 லோகம் என்றும் கிளாசிஃபை பண்ணி மேலும் சுருக்கமாக பூர் புவசு சுவர் லோகம் என்று 3ஆக சொல்வது வழக்கம். பூ லோகம் அடி, புவர் லோகம் நடு, சுவர் லோகம் உச்சி. 3ஐயும் சேர்த்து வியாக்கிருதிகள் என்பதாக ஓம்காரத்துடன் சேர்த்து சொல்வது வேத சம்பிரதாயம். நாம் வைதிகமாக பண்ணும் கர்மமோ ஜபமோ தியானமோ எதுவானாலும் சமஸ்த லோகங்களுக்கும் அதனால் நல்லது ஏற்பட வேண்டும் என்ற உசந்த அபிப்பிராயத்தில் அப்படி சொல்வது. மறுபடியும் காயத்ரி வந்துவிடுகிறது. காயத்ரி ஆரம்பத்திலும் வியாக்கிருதிகளை சேர்த்திருக்கிறது. முன்னேயே பூசராதி என்ற இடத்தில் பூவை தீட்சிதர் கொண்டு வந்தார். அப்புறம் வாசவாதி சகல தேவர்களை சொன்னபோது அவர்களுடைய வாச ஸ்தானமான சுவர் லோகத்தை அண்டர்ஸ்டுடாக உள்ளுரை பொருளாக குறிப்பிட்டார். இப்போது கீர்த்தனை முடிகிற சமயத்தில் பூராதி புவனம் என்று அத்தனை லோகங்களையும் சொல்கிறார். பூராதி புவனங்களில் நடக்கும் சகல காரியமும் ஒரு பராசக்தியின் லீலா அனுபவத்திற்குத்தானே. அந்த மகாசக்தியாக இருந்து கொண்டு
பிரபஞ்சங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்து கொண்டிருக்கும் போக்தா சுப்பிரமணிய சுவாமியே என்கிறார். பூராதி புவன போக்திரே. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. இம்மை மறுமை இரண்டும் அருள்பவர். முடிவாக போக மோக்ஷ பிரதாத்ரே. சகல புலன போகங்களையும் அனுபவிக்கும் போக்தா வாஸ்தவத்தில் அவர்தான். ஆனால் நாமும் இதில் செல்வம், சந்தானம், பதவி, கீர்த்தி என்றெல்லாம் பல போகங்களை அனுபவிப்பதாக நாடகம் நடத்தி காட்டுகிறார். லோக நாடகத்தில் நாம் விரும்பும் போகங்களை, சௌக்கியங்களை அளிக்கிறார். தாதா அளிப்பவர், பிரதாதா சிறப்பாக அளிப்பவர். அதுவே 4ஆம் வேற்றுமையில் பிரதாத்ரே. நாடகம் நடக்கிற மட்டும் நன்றாக நடக்கணும்தான். அதற்கான போகங்களை அருள்வதும் சரிதான். ஆனால் எப்போதும் நாம் நாடக பாத்திரமாக வேஷத்திலேயே இருப்பதென்றால் நம்மை போல அசடு இல்லை என்றுதான் அர்த்தம். வேஷம் போய்விட்டால் நாம் நிஜத்தில் எந்த நாமாக இருப்போமோ அந்த சத்திய நிலையை அடைய வேண்டாமா? வேஷம் போட்டு காட்டும் மனஸ் அழிந்து போய் ஆத்மா மட்டுமாக இருப்பதுதான் அந்த நிலை. சம்சார பிடுங்களிலிருந்து விடுபட்ட மோக்ஷம் என்னும் சதானந்த நிலை. அந்த நிலையையும் அவரே குருகுகனாக, தத்துவோபதேச கர்த்தாவாக, அஞ்ஞான துவாந்த சவிதாவாக அள்ளி கொடுக்கிறார். அதாவது மோக்ஷ பிரதாதாவாகவும் இருக்கிறார். தனலக்ஷ்மியிடமும் சந்தான லக்ஷ்மியிடமும் மோட்சத்தை வேண்டினால் கிடைக்காது, போகம்தான் கிடைக்கும். தக்ஷிணாமூர்த்தியிடம் போய் போகத்தை கேட்டால் கிடைக்காது, அவர் மோட்சம்தான் கொடுப்பார். சுப்பிரமணியர் இரண்டும் தருவார். போக மோட்ச பிரதாதா, இம்மை மறுமை என்ற இரண்டும் தருபவர் அவர். இதற்கு மேலே சொல்ல எதுவும் இல்லை. குருதியும் அப்படியே பூர்த்தியாகிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து முடிவுரை. இசைக்கலைஞர்களுக்கு அறிவுரை. அற்புத விளக்கமளித்த சுவாமிகள் அறியக்கூடியவர்களிடம் கூறினார். நல்ல குரு சிஷ்ய பரம்பரையில் வந்திருக்கிற உன்னோட சங்கீதத்தை நீ நல்லபடியாக காப்பாற்றிண்டு வர்றதுல ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நீயும் நல்ல சிஷ்யாலை தயாரித்து இந்த பாரம்பரியம் தொடர்ந்து போகும்படியா பண்ணணும். வேதம் கத்துண்ட பிராமணன் இன்னும் ஒருத்தனுக்காவது அதை சொல்லி கொடுத்தே தீரணும்னு அத்தியாபனம்னே அவனுக்கு கம்பல்சரியா ஒரு கடமை கொடுத்திருக்கு. அது எல்லா கலைக்கும் சாஸ்திரத்துக்கும் பொருந்தும். தான் கற்ற வித்தை தன்னோட போகாம இன்னும் பல பேர்கிட்ட போகும்படியா பண்ணணும். சங்கீத வித்வான்கள் முக்கியமா ஒன்று பண்ணணும். தாங்கள் பாடுற சம்ஸ்கிருத பாட்டு, தெலுங்கு பாட்டுகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுண்டு அர்த்த பாவத்தோட பாடணும். தமிழே போரும்னு சொன்னா சரியில்லை. சங்கீத நுட்பம், அர்த்த விசேஷம் ரெண்டிலேயும் உசத்தியா மகா பெரியவா பல பேர் இந்த தமிழ் தேசத்தில் தெலுங்கிலேயும் சமஸ்கிருதத்திலேயும் 100கணக்காக பாட்டுக்களை கொட்டிட்டு போயிருக்கா. அதெல்லாம் வேண்டாம்னு தள்ளுறது நமக்கு தான் நஷ்டம். தமிழிலேயும் நிறைய பாடட்டும், மற்ற பாஷையிலேயும் பாடட்டும். அர்த்தம் தெரியலையேன்னா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது கஷ்டமே இல்லை. நமக்கா இஷ்டம் இருந்தா ஆகாத போகாத சமாச்சாரங்களுக்கெல்லாம் எத்தனை உழைச்சி தெரிஞ்சுக்கிறோம். சுத்தமான சங்கீதம், வசந்த அர்த்த விசேஷம், இதுகளுக்கே வித்வான்கள் டெடிகேட் பண்ணிண்டா பாசை குறுக்கே நிற்காது. இதுக்கெல்லாம் சங்கீத உலகத்தில் இப்போ முதலாக இருக்கிற நீ ஒன்னாலானதை பண்ணு. அனுகிரக பலம் உனக்கு சக்தி கொடுக்கட்டும். அறியக்குடினா தழுத்தழுத்து என் ஆயுசில் இன்றை விட நான் பெரிய பாக்கியம் அடைந்ததில்லை என்று கூறி விடை பெற்றார். அந்த வினாடியே சுவாமிகள் மீண்டும் மௌனம் பூண்டு விட்டார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அந்த முழு பாடல் பல்லவி. ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே நமஸ்தே, மனசிஜ கோடி கோடி லாவண்யாய தீன சரண்யாய. அனுபல்லவி. பூசுராதி சமஸ்த ஜன பூஜிதாப்ஜ சரணாய வாசுகி தக்ஷகாதி சர்ப்பஸ்வரூப தரணாய வாசவாதி
சகலதேவ வந்திதாய வரேண்யாய தாச ஜனாபீஷ்ட பிரத தக்ஷதராக்ர கன்யாய சரணம். தாரக சிம்ஹமுக சூரபத்மாசுர சம்ஹர்த்ரே தாபத்ரே ஹரண நிபுண தத்துவோபதேச கத்ரே வீரனுத குருகுஞான துவாந்த சவித்ரே விஜயவல்லி பர்த்ரே சத்யாயுத தர்த்ரே தீராய நதவிதாத்ரே தேவராஜ ஜாமாத்ரே பூராதி புவன போக்திரே போக மோக்ஷ பிரதாத்ரே ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இதோட 11ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது. இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை, மகாபிரிவா அருள்வாக்கு, ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோடி சங்கர காமாட்சி சங்கர காமதேனு சங்கர. மகாபெரிவா சரணம்.